ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே. நானும் சாப்பிட்டேன். நல்ல சாப்பாடு இன்னைக்கு. ஆ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஆ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுட்டு இப்ப நான் ரூம்ல வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பாண்டியிலருந்து இங்க சேலம் வரப்போறேன்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டேட்டஸ்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்ப போடும்போது இன்ஸ்டாகிராம் நண்பர் ஒருத்தர் அத பார்த்துட்டு, "மேம் நாங்க சேலம் தான். உங்கள இன்னைக்கு பார்க்க முடியுமான்னு?" சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நண்பா, நான் அங்க வந்துட்டோனே உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம் அப்டின்ட்டு சொன்னோம். ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு எங்களுக்கு மெசேஜ் பண்ணாரு. "இப்ப பார்க்க முடியுமா? நான் இன்னைக்கு லீவ் தான்" அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே கண்டிப்பா பார்க்கலாம். நானும் ஷூட்ட முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்ப அந்த டைம் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணாரு. நாங்க என்ன பண்ணோம் லொகேஷன் அனுப்பிச்சு விட்டோம். ஸோ அவங்க எங்கள பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தவங்க அதான் எப்பயும் போல, "ஹாய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் நீங்க? எப்படி நல்லா இருக்கீங்களா?" எல்லாமே கேட்டு டீட்டெயில்ஸ்லாம் பேசிட்டு இருந்தோம். நல்லா ஹேப்பியா பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எனக்கு சேலத்துல இவ்ளோ பெரிய ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்காக இவ்ளோ தூரம் வந்திருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கேட்டேன், "நண்பா உங்களுக்கு என்ன இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பண்றதெல்லாம் பிடிக்குமான்னு?" "எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட தீவிர ஃபேன்" அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு ஹேப்பியா இருந்தது. அப்புறமாட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு கிஃப்ட் எடுத்து எனக்கு குடுத்தாரு. பார்க்கவே கியூட்டா இருக்கு பாருங்க. அழகா அந்த பாக்ஸு. இத பார்த்தோனே நான் ஷாக் ஆயிட்டேன். "ஆ என்னப்பா இதெல்லாம் எதுக்குப்பா? சும்மா பார்க்கலாம்ல. இது பார்க்க வந்தீங்க. இதெல்லாம் எதுக்கு ஃபார்மாலிட்டீஸ்" அப்படின்னு. "இல்ல மேம், நான் உங்களுடைய தீவிர ஃபேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க பார்த்துட்டு" அப்படின்னாங்க. கண்டிப்பா பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆ அதுதான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்ன வாங்கி குடுத்துருக்காரு பார்க்குறீங்களா? அழகான கியூட்டான ஒரு கம்பல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஷூட் இருக்கு மார்னிங். அப்ப நான் ஒரு சாரி வச்சிருக்கேன். அந்த சாரிக்கு இதுதான் போட போறேன் காதுக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு நண்பா. நான் இப்ப தான் பார்க்குறேன். உங்களுடைய கிஃப்ட் ரொம்ப கியூட்டா இருக்கு. அவ்ளோ அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது நான் போடுறேன். எப்படி இருக்கு நீங்களும் சொல்லுங்க. நண்பா நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எனக்கு நெறைய டைம் என்ன சொல்றது? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் நாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்ப இந்த மாரி எனக்கு இன்ஸ்டால உங்க கூட ஒரு வீடியோ போடணும்னு ஆசை அப்படின்னாரு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கூட ஒரு வீடியோலாம் பண்ணோம். பேசுனோம். அப்புறம் நெறைய அவங்க ஊர் பத்திலாம் இடம்லாம் சொன்னாங்க. இந்த ஊருக்கு போங்க சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவர் நல்லா கியூட்டா அழகா தான் பேசினாரு. ஓகே. இந்த கம்மல் போட்டுட்டேன். வாவ்! உண்மையாவே கியூட்டா இருக்கு. செம்ம அழகா இருக்கு. உண்மையா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அழகா இருக்கா ஃபிரெண்ட்ஸ்? என்னோட நண்பர் ஒருத்தர் வாங்கி குடுத்தாரு. ரொம்ப அழகா இருக்குல்ல? வாவ்! சூப்பர். நாளைக்கு இதுதான் ஷூட்ல நான் காதுக்கு போட போறேன். அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. தேங்க் யூ சோ மச். வாவ்! செம்ம. இந்த ட்ரெஸ்ஸுக்கே இவ்ளோ கியூட்டா இருக்கு. அதே மாரி நான் டீ ஷர்ட் போட்டிருக்கேன், கீழ பேண்ட். அதுக்கே இவ்ளோ அழகா இருக்கு. அப்ப சாரி கட்டி போட்டா எவ்ளோ அழகா இருக்கும். சூப்பர். தேங்க் யூ நண்பா. தேங்க் யூ. பாய்.